பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரும் ஆகிய திரியேக தெய்வத்தினுடைய நாமத்தினாலே ஆமேன். இந்த மாதத்தினுடைய மூன்றாவது பரிசுத்த நாளிலும் அவர் சமூகத்திலே ஈசியை தூய திருத்துவ தேவாலயத்தினுடைய திருச்சபை விசுவாச பெருமக்களாக இந்த மகனுள் நேரலை வழியாகவும் பிற்பாடும் இவ்வாராதனையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் இணைந்து கர்த்தர் நாமத்தை துதித்து பாடி ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்கள் யாவரையும் இந்த மகனுள் நேரலை ஆராதனைக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். நீங்கள் குடும்பமாக இணைந்து இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே ஆராதியுங்கள். கர்த்தர் நம்மை மட்டும் பலப்படுத்தி சுகப்படுத்தி நமக்கு போதுமானவராக நம் தேவைகளெல்லாம் சந்தித்து நம்முடைய அனைத்து முயற்சிகளிலும் ஆசீர்வதித்து நடத்தின ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, உமது சமூகத்திலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே உம்மை துதித்து ஆராதிக்கக்கூடிய இந்த நாளில் உமது பாதத்தை நோக்கி பார்க்கின்றோம். எங்கள் குறைகள், குற்றங்கள், எங்கள் பாவங்கள், எங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கழுவி சுத்திகரிக்கிற எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, உமது பரிசுத்த நாமத்தை நாங்கள் பாடி துதிப்பதற்கு எங்களை இந்த காலை வேளையிலே தகுதிப்படுத்தும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடுவோம் என்று உமது திருவார்த்தை சொல்லுகிறது போல எங்களுக்கு ஏற்படுகின்ற பலவிதமான இக்கட்டான இந்த கால சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறதுனால் நாங்கள் பிழைத்து கொள்ளுகின்றோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிறதுனால் நீர் எங்களுக்கு மறு உத்தரவு அருள் செய்து எங்களை எல்லாவித இக்கட்டுகளுக்கும் விலக்கி நடத்துகிறீர் என்பதை நாங்கள் உணரத்தக்கதாக எமது ஆண்டவரே பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். இந்த காலை வேளையிலே தொடர்ந்து உமது நாமத்தை நாங்கள் ஆண்டவரே பாடல்கள் வழியாக மகிமைப்படுத்துகிற பொழுதும் ஆண்டவரே உமது திரு தியானிக்கிற போதும் உம்முடைய அன்பின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கின்றோம். தடைகள் எல்லாம் மாற்றி போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் 275வது பாடல், நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. இந்த பாடலை சேர்ந்து பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை
செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பெரியேனையா. ஆமென். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பெரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நாம் நின்றவாறு சங்கீதங்களின் புத்தகம் 102ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக மாறி மாறி வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 102வது சங்கீதத்தை நாம் அந்த சங்கீதம் முழுவதும் முறையாக மாறி மாறி வாசிப்போம். இந்த சங்கீதத்தினுடைய முகப்பிலே எழுதப்பட்டிருக்கிறது, துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் என்று. இந்த சங்கீதத்தை நாம் முறையாய் வாசிப்போம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதையும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளில் எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். என் நாட்கள் புகையைப் போல் ஒழிந்தது, என் எலும்புகள் ஒரு கொல்லியைப் போல் எரியுண்டது. என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன். என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்கிறது. வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன், பாலான இடங்களில் தங்கும் மாந்தை போலானேன். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க்கவெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன். ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்கள் கண்ணீரோடு கலக்கிறேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயம் செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார்.
திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்திற்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்கையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும், உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாப்போம். அவைகளை ஒரு சால்வை போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள். அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கண்களை மூடி நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உருப்போத்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் எழுந்தறினார். பரமண்டலத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரி மரித்தோரி நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரிவிழ்த்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் நம் ஜெபங்களை அவர் கேட்கிறார். அவர் சமூகத்திலே வாஞ்சையோடு அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை அவர் கேட்க வல்லவராயிருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களிலே ஒரு விசையாக பிரியமானவர்களே, நாம் ஜெபத்தை கேட்கின்ற ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? இந்த அருமையான நாளின் காலை வேளையிலே ஆண்டவரே உமது சமூகத்திலே அப்பா ஸ்தோத்திரம், எங்கள் ஜெபங்கள் ஒரு தூபம் போல மாறட்டும் ஆண்டவரே. அவைகளை நீர் ஏற்றுக்கொள்ளும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எத்தனையோ இக்கட்டுகளையும் இன்னல்களையும் பாடுகளையும் ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீர் ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படியாக, எங்கள் தேசத்தை விடுவிக்கும்படியாக, எங்கள் ஆண்டவரே தமிழகத்தை விடுவிக்கும்படியாக, எங்கள் பட்டணங்களையும் கிராமங்களையும் விடுவிக்கும்படியாக, இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஏராளமான மக்கள், ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ ஆண்டவரே ஸ்தோத்திரம் 35,000 மேலான மக்கள் இந்த கொரோனா தொற்றினாலே பிடிக்கப்பட்டு அதில் ஏராளமான பேருக்கு ஆண்டவரே மருத்துவமனைகளில் சிகிச்சைகள் தேவைப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இயேசப்பா ஸ்தோத்திரம், நீர் எங்கள் தேசத்தை எங்கள் பட்டணத்தை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே மே துதிக்கிறோம். உம்மை நோக்கி கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யோ. உம்மை நோக்கி
கதறுகிறே, விரைவாய் உதவி செய்யோ. தூபம் போல் என் ஜபங்கள் ஏற்று கொள்ளும் ஐயா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. தூபம் போல் என் ஜபங்கள் ஏற்று கொள்ளும் ஐயா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. என் குற்றங்கள் என் மனதில் கொண்டா நிலை நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் என் மனதில் கொண்டா நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, உம்மை தான் தேடுகிறேன். மன்னிப்பு தருபவரே, உம்மை தான் தேடுகிறேன். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யோ. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யோ. தூபம் போல் என் ஜபங்கள் ஏற்று கொள்ளும் ஐயா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. இந்த பொதுவான ஜப நேரத்தை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த இக்கட்டான காலகட்டங்களில் நம்ம ஏராளமான மக்கள், நமக்கு அருமையானவர்கள், மிக தெரிந்தவங்க, நம்ம சபை சார்ந்தவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, இன்றைக்கு ஏராளமான பேர் இந்த கொரோனாவினாலே பிடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுக்காக பாரத்தோடு கூட ஜெபிப்போம். கடந்த நாட்களிலே நாம் பலவீனப்பட்டிருந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்த வேளைகளிலே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பூரண சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட நமது திருச்சபையின் மூப்பராக இருந்த அன்பு சகோதரர் திரு சாமு ஐயா அவர்கள் ஸ்தோத்திரம் எதிர்பார்க்காத கடந்த ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அன்பு சகோதரனை இழந்திருக்கிற அவருடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். அருமையான அவருடைய மனைவி அன்பு சகோதரி பெர்லின் அவர்களுக்காக ஜெபிப்போம். அவருடைய தாயாருக்காக ஜெபிப்போம். அவருடைய பலவீனங்கள் கூட நீங்க ஜெபிப்போம். அவருடைய மகனுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் அந்த குடும்பத்திலே ஆறுதலும் தேறுதலுமா இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம். நமது ஆலயத்தில் இந்த கொரோனா தொற்றினாலே ஸ்தோத்திரம் சபையின் ஒரு மூப்பரை நாம் இழந்து விட்டோம். எத்தனை ஒரு விதமான ஒரு வேதனை இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் கூட விசேஷமாக அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துகிறவரும் அல்ல, அந்த குடும்பத்தை வழிநடத்துகிறவருமாக இருக்கும்படியாக ஜெபிக்கலாம். அதே போல இன்னும் சில கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கொரோனா தொற்றினாலே பிடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் சில பிள்ளைகள் வீடுகளிலும் அவங்க குவாரண்டைன் பண்ணி தங்களை ஸ்தோத்திரம் ஆண்டவர் விடுவிக்க மாட்டாரா, சுகம் தர மாட்டாரா என்று அங்கலாய்ப்போடு கூட இருக்கிறார்களே. கடந்த நாட்களில் நமது தந்தை பேராயர் அவர்களுக்கு கொடுத்த சுகத்திற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரம் இந்த விண்ணப்பங்களை மனதிலே கொண்டு நம்மத்தில் இருக்கிற போதகர் அம்மா அவர்கள் ஜபிக்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன். நாம் கண்களை மூடி நாம் ஜபிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காலை ஆராதனைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடே சோத்தரிக்கிறங்க தாவே. ஹல்லேலூயா. நம்முடைய கிருபை ஆண்டவரே, நம்முடைய கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் ஆண்டவரே சோதரம் மட்டுமாய் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. சோதரங்க தாவே. ஹல்லேலூயா. எங்கள் திருச்சபை ஆண்டவரே சோதரங்க தாவ பிள்ளைகளுக்காக ஆண்டவரே சோதரம். இந்த இந்திய தேசம் முழுவதுமாய் ஆண்டவரே பரவி கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த கொள்ளை நோய்க்காக செபிக்கிறங்க தாவே. எங்களை தேசத்தை விட்டு ஆண்டவரே சோதரங்க தாவே. ஹல்லேலூயா. இந்த நோயை நீக்கும்படி செய்ய ராஜா. சோதரங்க தாவே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த வியாதியை நீர் நிர்மூலமாக்க ராஜா. சோதரம், சோதர சுட்டெரித்து போட ராஜா. எங்க தேசத்தை விட்டு அகன்று போட ராஜா. சோதரங்க தாவே. எத்தனையோ பேர் ஆண்டவரே சோதரங்க தாவே இந்த கொலை நோயினால் பாதித்த ஆண்டவரே சோதரங்க தாவே மரணங்களை தழுவி கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே நீர் ஜீவனோடு தப்ப பண்ண வைத்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. சோதரங்க தாவே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறங்க தாவே. கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் விடுதலை தந்து ஆயுஸ் நாட்களை நீர் பெருக பண்ணுகிறாச்சா. பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. சோத்ரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாய் ஆண்டவரே எங்கள் திருச்சபை பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக செபிக்கிறங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து ஆண்டவரே எங்கள் திருச்சபை குடும்பங்களுக்காக செபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களை வேலி அடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள ராஜா. என் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வீட்டையும் நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே. இந்த பிசாசு ஆண்டவர் இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை அணுகாதபடி ஆண்டவரே சோத்திரங்க தாவே. தேவன் தாமே ஆண்டவரே வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள ராஜா. சோத்திரங்க தாவே. சுகத்தையும் பலத்தையும் நீடித்த ஆயுஸ் நாட்களை ஆண்டவரே நீர் பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட வேண்டும் ராஜா. சோத்திரங்க தாவே. இந்த கொள்ளை குடும்பமாய் பாதிக்கப்பட்ட அநேகர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆண்டவரே சோத்திரங்க தாவே. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தந்த ஆண்டவரே சோத்திரங்க தாவே. விரைவாய் அந்த மருத்துவமனையில் இருந்து நீர் ஆண்டவரே சோத்திரம் டிஸ்சார்ஜ் ஆயி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே கடந்த வாரத்தில் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே சோத்திரங்க தாவே எங்கள் திருச்சபையின் மூப்பருக்காக ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார் ராஜா. ஆனால் ஆண்டவரே சோத்திரங்க தாவே இந்த மகனை ஆண்டவரே சோத்திரங்க தாவே நாங்கள் இழந்து கொண்டு இருந்துட்ட ராஜா. ஆனால் ஆண்டவரே திரும்ப ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆண்டவரே எங்கள் திருச்சபைக்கு ஏற்படாதபடி எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படாதபடி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே வேண்டி மன்றாடுகிற ராஜா. சோத்திரங்க தாவே திருப்பி இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ள ராஜா. சோத்திரங்க தாவே. ஆண்டவரே கணவன் மனைவி பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிங்க. ஆமென் ஆண்டவரே சோத்திரங்க தாவே. அவர் கையிட்டு செய்கின்ற காரியங்களை ஆசீர்வதிங்க ராஜா. சோத்திரம். தொழில்களை ஆசீர்வதிங்க ராஜா. சோத்திரங்க தாவே. ஆண்டவரே திருச்சபை பிள்ளைகளுக்காக எப்போது உணவு ஆண்டவரே சோத்திர அப்பமும் தண்ணீரும் எப்போது குறைவில்லாத ஆண்டவரே இந்த கொடிய காலத்தில் கிடைக்க ஆண்டவரே கொடிய பஞ்சத்தில் நீர் ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே எங்கள் திருச்சபை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ராஜா. ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே சோத்திர மூப்பரையாவுடைய மனைவி ஆண்டவரே பெர்லின் சகோதரிக்காக ஜெபிக்கிறங்க தாவே. நாங்கள் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் முடியாது ராஜா. ஆண்டவரே உம்மை தவிர நீர்தாம் ஆண்டவரே ஆறுதலின் தேவனாய் இருக்கிறீர் ராஜா. அந்த கால சகோதரிக்கு ஆண்டவரே நீர் ஆறுதலையும் தேர்தலையும் தாங்க ராஜா. எவ்வளவு ஒரு பெரிய இழப்பு என்று ஆண்டவரே சோத்திரங்க தாவே. என் தேவன் தாம் இந்த மகனுக்கு ஆண்டவரே நீர் ஆறுதலை தாங்க ராஜா. தேவையை சந்திக்க வேண்டும் ராஜா. அந்த மகனுக்காகவும் ஜெபிக்கிறங்க தாவே. அந்த மகன் ஆண்டவரே
சோத்திரம் தகப்பனாரே, கூடவே இருந்து கொண்டிருந்த மகன் ராஜா, நீர் தாண்டவரே நீர் வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. சோத்திரம் இம்மட்டமாய் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஆன்லைன் மூலமாய் நடக்கிற இந்த ஆராதனையை ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. சோத்திரம் இம்மட்டமாய் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நாங்கள் கேட்டதையும் கேட்க மறந்த யாவற்றையும் நீர் அருள வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் வேண்டுகிற அன்பின் தூய பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றடிக்க முடியவைகளே. ஆமேன். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில நிமிடங்கள் நாம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து, பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அவர் சமூகத்திலே துதிப்பதற்கு ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். நம்மை ஜீவனோடு இந்த நாள் வரை பாதுகாத்திருப்பது அவருடைய பெரிதான கிருபை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படிப்பட்ட கிருபைக்காக நாம் உற்சாக மனதோடு கூட எல்லா உலக கவலைகளையும் எல்லா விதமான பாரங்களையும் தேவ சமூகத்திலே வைத்துவிட்டு ஆமென் கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை ஆமென் ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகின்றோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நாம் நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்று சொன்னவர். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. அவரை நோக்கி கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாக கர்த்தரை இணைந்து மகிமைப்படுத்துவோம். ஜபத்தோட்ட ஜெயிக்கிறதுல 209வது பாடல் சேர்ந்து பாடி தேவநாமத்தை நாம் பாடி ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நையப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கு நீ சொந்தம் என்றார். பயப்பட
களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார் அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி சேர்ந்து பாடி ஆராதிப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டா, காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையே. அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையே. இந்த நாவே புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவே புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்சாரியாவுமாகினார். கரைகளை தட்டி எங்கும் அவர் மேன்மை கூறுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்சாரியாகுமாகினார். Yes, Lord. என்னை தாங்கி எங்கும் அவர் மேன்மை கூறுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையே. அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையே. இந்த நாவே புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவே புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். எவ்வித கொடிய இடருக்கும் மஞ்சள் இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் மஞ்சள் இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் நம்பிக் கொண்டார். அவனியில் வியாகுலம் வந்தார், அவரையே நான் நம்பிக் கொண்டார். அலை மிக மோதிடும் அண்ணான், அலை மிக மோதிடும் அண்ணான். ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவு இருபையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பின் மறைவு இருபையின் இனிய நிழலில். ஆத்துமனேஸ்வரின் அருகு, ஆத்துமனேஸ்வரின் அருகு அடைகிறேன் ஆறுதல் மனதில்.
நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன். இன்னல்கள் எல்லாம் மாறி போகும்படியா, கவலைகள் எல்லாம் மாறி போகும்படியா இந்த காலை வேளையிலே ஒருமனப்பட்டவர்களாக தேவனை ஆராதித்து அவருடைய அன்பின் பிரசனத்தை உணர்ந்து மகிமைப்படுத்துவோம். திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம். திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம். தரும் எனக்கானந்த சந்தோஷம், தரும் எனக்கானந்த சந்தோஷம். தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவே. சேர்ந்து ஆராதித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். ஆத்துமனே சரி நருகு, ஆத்துமனே சரி நருகு. அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திலை பாரிடுவே. பலவீன நாட்களிலே வேலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே வேலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் வேலன் அவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கியே தேவாதி தேவன் அவர். தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. சேர்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் இணைந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் நமக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுப்பா, நீங்க போதும் ஆண்டவரே. எங்களை விடுவிக்க, எங்களை பாதுகாத்து கொள்ள, எங்களை பராமரிக்க, எல்லா விக்கினங்களுக்கும் வாதைக்கும் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை தப்புவிக்க, எங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க, எங்களை எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே கைவிடாமல் எங்களுக்கு உதவி செய்ய. ஹல்லேலூயா, நீங்க போதும் ஆண்டவரே. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. எத்தனை இன்பமே
இன்பமே உந்தன் சமூகமே உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே நான் தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா உங்க சமூகம் எனக்கப்பா எங்கள் அன்புள்ள ஆண்டவரே முது கரத்திலே எங்களை தாழ்த்துகிற ராஜா உம்மை விடுதலையோடு ஆராதிப்பதற்கு இந்த அருமையான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமது பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக நீர் எங்களை ஆண்டவரே கண்ணோக்கி பார்ப்பி எங்கள் ஜெபங்களை அங்கீகரிப்பி எங்களுக்கான உதவியை பரத்திலிருந்து அனுப்புவீரப்பா. இந்த ஆண்டவரே தேசத்திலே காணப்படுகிற இக்கட்டான சூழ்நிலைகளை நீர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு மனதார நன்றி சொல்லுகின்றோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தியப்பா ஆண்டவரே அநேகருடைய குடும்பங்களிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிற இழப்பு எங்கள் குடும்பங்களிலே ஏற்பட்டது போல அந்த உள் உணர்வோடு ஆண்டவரே இரங்கும் 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 ஆண்டவர் எங்கள் தேசத்திற்காக இரங்கும் ஆண்டவர் தப்பிதங்கள் எல்லாம் மன்னித்த ஆண்டவரே எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நடத்த ஆண்டவரே உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இப்போது உமது சமூகத்தில் ஆண்டவரே உமது திரு வார்த்தைகளை நாங்கள் சற்று நேரம் தியானிக்கிற போது அது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த நாளிலே அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக காரியங்களிலே ஈடுபட்டிருந்தாலும் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்ற அவருடைய திரு வார்த்தையின் பிரகாரம் நம் ஆலயத்திலே குழுமி ஐக்கியப்பட்டு இங்கே வந்து ஆராதிக்க முடியாத சூழ்நிலை எதனால் இருக்கிறது என்று நாம் எல்லாரும் அறிவோம். இந்த சூழ்நிலை துரிதமாக மாறி போக நாம் நிச்சயமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்போதும் கூட இவ்வாறு நம்முடைய ஆன்லைன் ஆராதனைகளை பார்ப்பதற்கு நம்முடைய செல்போனில் சில கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்க்ரீனில் டிவியில் பார்க்க ஆண்டவர் இந்த ஒழுங்குகளை செய்து நீங்கள் ஆராதிப்பதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம் ஆண்டவரை சார்ந்திருக்கிறபடியினாலே எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் பலவீன நேரங்களிலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் நமக்கு ஏற்ற நேரத்திலே உதவி செய்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நன்றி செலுத்துவோம். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக
ஒரு வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். சங்கீதங்களின் புத்தகம் 31வது சங்கீதம் 15வது வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 31ஆம் சங்கீதம் 15வது வசனம். மைக்கில். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. காலங்களையும் சமயங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றுகிற ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இப்போது கடந்து கொண்டிருக்கிற இந்த காலங்கள் நிச்சயமாக மாறும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கிறபடியினாலே நாளுக்கு நாள் அதிகமாக பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனாவுடைய சூழ்நிலை மாறி அது கட்டுக்குள்ள இருக்கிறது. உயிர் சேதம் இல்லை. அந்த கொரோனா தொற்று பரவினாலும் பெரிய பாதிப்பு இல்லை என்ற ஒரு சூழல், ஒரு காலம் கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். அல்லேலூயா. அதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை குறித்து ஸ்தோத்திரம் நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் தேசத்தின் மீது இக்கட்டான ஒரு சூழ்நிலை, தேவனுடைய எரிச்சல் கோபாக்கினை மாறுபடியாக, தேவனுடைய தயவு உண்டாகும்படியாக பிரியமானவர்களே அதிகமாக உயிர் இழப்புகள் நம் தேசத்தில் நிகழாதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஜெபிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல சூழ்நிலைகளை நான் கடந்து வந்துவிட்டேன். கடந்த வருஷத்தை நான் கடந்தேன். இந்த வருஷத்தில், இந்த 2021 வருஷத்தில், இந்த காலகட்டங்களிலே ஏதாவது ஒரு நன்மை நடக்கும், அற்புதம் நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருந்தோம். வீடு கட்டி முடிச்சிருவோன்னு எதிர்பார்த்து கொண்டே இருந்தோம். எங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்துவிடும், எல்லாம் சுமூகமாய் மாறிவிடும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருந்தோம். ஆசீர்வாதம் எங்களுக்கு வந்துடும். நாங்கள் ஏற்கனவே ஸ்தோத்திரம் எதிர்பார்த்திருந்த வேலை எங்களுக்கு கிடைத்து விடும், அல்லது அந்த வேலையிலே எங்களுக்கான எதிர்பார்த்த ஊதியம் கிடைத்து விடும் என்று நாம் பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் எதிர்பார்த்து கொண்டே இருந்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. நாட்கள் ஸ்தோத்திரம் அதிகமாக கடந்து போய்கொண்டே இருக்கிறது. இந்த வருஷம் துவங்கி இந்த மே மாதம் இந்த 16ஆம் தேதி வந்துட்டோம். இன்னும் ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று நாம் அங்கலாய்ப்போடு கூட பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் இருக்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் அந்தந்த காலத்திலே எல்லாவற்றையும் அவர் அழகாய் அல்லது நேர்த்தியாய் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் பிரியமானவர்களே ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் எந்த காலத்திலே அல்லது எந்த வருஷத்திலே, எந்த மாதத்திலே, எந்த நாளிலே அது நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறாரோ அது நிறைவேறும்படியாக பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் அதுவரை நாம் பொறுமையோடு சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரம் நாம் காத்திருந்து ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. போன வருஷம் எல்லாருமே நினைச்ச அந்த கொரோனா காலம் முடிஞ்சு போயிடுச்சு. நாம நினைச்சது மட்டும் இல்லை, இந்திய அரசாங்கமும் அதுதான் நினைச்சது. அதனால எந்த பாதிப்பினியும் வராது, எந்த தடுப்பூசியும் அவ்வளோ தேவைப்படாது, எந்த ஆக்சிஜனும் தேவைப்படாதுன்னு சொல்லி ஸ்தோத்திரம் எல்லாருமே அப்படியே இருந்து விட்டோம். ஆனால் திரும்பவும் ஒரு கொடிய காலம் கடந்த வருஷத்தை காட்டிலும் அதிகமான இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தைரியமாக வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
வீடுகளிலேயே இருந்தாலும் கூட இந்த கொரோனா தொற்று பரவி விடுகிற சூழ்நிலைகளை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. அரசாங்கங்கள் எவ்வளவு துரிதமாக இந்த சூழ்நிலையை, இந்த காலத்தை மாற்ற முடியுமோ அவ்வளவு துரிதமாக இரவு பகல் என்று பாராமல் ஒவ்வொருவரும், முதலமைச்சர் முதல் கொண்டு, அமைச்சர்கள் முதற்கொண்டு, அதிகாரிகள் முதற்கொண்டு, மருத்துவர்கள், செவிலியர்கள், சமூக பணியாளர்கள், காவல்துறையினர், ஏன் நாமும் கூட இந்த நிலை மாறிவிடாதா என்று எப்படியாகிலும் என்னென்ன செய்ய முடியுமோ அந்தந்த நிலைகளிலே ஸ்தோத்திரம் காரியங்களை நாம் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு 4 குறிப்புகளை இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நாம் ஸ்தோத்திரம் ஜெபிக்க வாஞ்சிக்கின்றேன். கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்தார். இந்த புதிய வாரத்திலும் கர்த்தர் நம்மை நிச்சயமாக அற்புதமாக நடத்துவாராக. முதலாவதாக, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலங்கள் என்று சொன்னேன். தேவனுடைய சமூகத்திலே நாம் நன்மையும் ஆசீர்வாதமும் விடுதலையும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நியமித்திருக்கிற காலங்கள். முதலாவது காலம் குறித்த காலம், செட் டைம் என்று ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிறது. குறித்த காலம். நான் சொல்லுகிற திருவசனத்தை வாசிப்பீர்களானால் இந்த குறிப்புகளை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். சொல்லுகிற சம்பவங்கள் பலமுறை நாம் தியானித்த சம்பவங்கள், எல்லாருக்கும் மிக தெரிந்த சம்பவங்கள். இதை ஞாபகப்படுத்தும்படியாக இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றேன். குறித்த காலம் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 2வது வசனத்தை திருப்பி வாசிப்போம். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். இங்கே வாசிக்கிறோம், தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். இங்கே சாராளை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாம் முதிர் வயது இருக்கையில சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் ஒரு குமாரனை பெற்றாள் என்று பார்க்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர். குறித்திருந்த காலம் வேதத்திலே வாசித்து பார்க்கிற பொழுது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் சந்ததியை ஏற்படுத்துவேன் சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வாக்கு நிறைவேறுகிற காலகட்டத்திலே கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசும்போது ஆபிரகாம் அதிகமான வயதை உடையவனாக இருக்கிறான். சாராளும் வயது உடையவனாக இருக்கிறதை பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்தில் பிரியமானவர்களே 17ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது அந்த கர்த்தர் நிறைவேற்ற போகிற அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி ஆண்டவர் பேசும்போது ஆபிரகாம் அந்த காரியத்தை கேட்டு, நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போறேன்னு சொன்ன உடனே அதை கேட்டு அவர் சிரிக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், சாராள் குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது 90 வயது உடையவளாய் இருக்கிறார். ஆபிரகாம் 100 வயது உடையவராய் இருக்கிறதை பார்க்கிறோம். 100 வயது 90 வயது, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க பிரியமானவர்களே. இந்த ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை பராமரித்து வளர்க்க முடியுமா? ஏன் இத்தனை காலம் கடந்து போய்விட்டது என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஆபிரகாம் நகைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் தெளிவாய் சொல்றாரு, உன்னுடைய மனைவி சாராள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பால், நீங்க ஈசாக்குன்னு பெயர் வைப்பீங்கன்னு சொல்லி பெயரோடு கூட பிரியமானவர்களை நீங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய சித்தத்தை அல்லது தான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு குறித்த காலம் ஒன்று இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஒருவேளை காலங்கள் தாமதப்படுத்தலாம், ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு காலதாமதம் ஆகலாம்.
ஏங்க நாம இந்த ஆபிரகாம விசுவாசிகளின் தகப்பன் சொல்றோம்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் கொஞ்சம் சிரிச்சு சொன்னாலும் அந்த வார்த்தையை நம்பினார், ஏற்றுக்கிட்டார். கர்த்தர் எனக்கு கொடுத்ததை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி ஸ்தோத்திரம் விசுவாசித்ததை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் ஸ்தோத்திரம் நமக்கு ஸ்தோத்திரம் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் அந்தந்த ஒரு காலகட்டத்திலேயே அது வந்து சேரும். சாராளுக்கு குறித்த காலத்திலே தாம் சொன்னபடி கடாட்சியமானார் என்று நாம் இங்கே பிரியமானவர்களே வாசிக்கிறோம். ஆகவே முதலாவது ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு, விடுதலையும் பெற்றுக்கொள்வதற்கு, சுகம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் ஒரு செட் டைம், ஒரு குறித்த காலம் ஒன்று இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து போக வேண்டாம். இரண்டாவதாக, முதலாவது காலம் குறித்த காலம். குறித்த காலத்திலே பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்து வாக்குத்தத்தத்தின் சந்ததியை அவன் சுதந்தரித்துக் கொண்டதை பார்க்க. இரண்டாவதாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் திருப்பி வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்க நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றார். இரண்டாவது, இங்கே தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தை, the own time. சகரியா எலிசபெத் அருமையானவர்களே தம்பதியை பற்றி நாம வேதத்திலே அறிந்திருக்கிறோம். இவர்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்த ஒரு கணவன் மனைவி. ஆசாரிய வேலையை செய்து கொண்டிருந்த சகரியா. பிரியமானவர்களே, எலிசபெத்துக்கு கர்த்தர் மலட்டு தன்மையை நீக்கி குழந்தை பாக்கியத்தை கொடுக்க தகுந்த காலத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இவங்க ஆசாரிய பணியை செய்கிறபடினாலே இவர்கள் திருமணமான சில வருடத்திலேயே ஆண்டவர் எங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கணவனும் மனைவியுமாக பிரியமானவர்களை ஜெபித்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். குழந்தைக்காக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, ஜெபம் கேட்கப்படுவதற்கு தகுந்த காலம் என்று ஒன்று இருந்தது. கர்த்தர் அந்த தகுந்த காலத்தில் ஸ்தோத்திரம் நிறைவேற்ற போகிற வார்த்தைய சகரியாவினிடத்துல ஸ்தோத்திரம் தேவ தூதன் வழியாக வந்து சொல்லும்போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பார்க்கின்றோம், அந்த வார்த்தையை நான் நிறைவேற்ற போறேன்னு சொன்ன, உனக்கு குழந்தையை கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை நம்ப மறுக்கிறான். ஒரு ஆசாரியன் கர்த்தருடைய தூதன் சொன்ன வார்த்தையை நம்ப மறுக்கிறான். அவன் பேசக்கூடாத ஊமையாய் மாறி போகிறான். தேவனுடைய ஜனங்கள் அங்கே தூபம் காட்டுவதற்கு ஆசாரிய பணியை செய்ய வேண்டிய சகரியா அங்க பலிபீடத்திலே ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே அவன் தாமதமாய் வந்தான். தேவனுடைய பணியை அவன் ஊமையாய் மாறினதனால அந்த இடத்துல தாமதமாய் வந்து அந்த பணியை செய்ததாக பிந்தின வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தகுந்த காலம், the own time என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் அந்த மலட்டு தன்மையை நீக்குவதற்கு, குழந்தை பாக்கியத்தை அருளுவதற்கு ஒரு தகுந்த காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த தகுந்த காலம் என்பது தேவனுக்கு சொந்தமான காலம். அவர் எப்ப விரும்புகிறாரோ அல்லது எப்போ செய்யணும்னு சொல்லி அவர் வாஞ்சிக்கிறாரோ அந்த காலம். அல்லேலூயா. காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து போய்விடக் கூடாது.
நமக்கு உடனே நடந்துடணும், உடனே நிறைவேறினோம், ஸ்தோத்திரம் என்று அருமையானவர்களை நாம் எதிர்பார்ப்போம். ஜெபித்து இந்த சகரியா எலிசபெத் போல அவங்க இளம் வயதிலே இளம் தம்பதிகளா இருக்கிற பொழுது ஜெபித்து குழந்தை கிடைக்கவில்லையே என்று அதோடு அந்த ஜபத்தை அவர்கள் விட்டிருப்பாங்க. ஆனா கர்த்தர் அந்த ஜபத்திற்கு பதில் கொடுப்பதற்கான ஒரு காலத்தை வைத்திருந்தார். ஆசாரிய பணியிலே அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் காணும்படியாக ஒரு ஆசாரிய பணியில இருக்கிற சகரியா எலிசபெத் தம்பதிகளுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு நன்மையை செய்தார் என்று இந்த ஜனங்கள் பிரியமானவர்களே கர்த்தரை நம்பும்படியாக இந்த தகுந்த காலம் ஏற்படுத்தப்பட்டது என்பதை பிற்காலத்தில் இந்த சகரியாவும் எலிசபெத்தும் அறிந்து கொண்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக அவர் ஸ்தோத்திரம் நன்மையை கொடுப்பதற்கு ஒரு தகுந்த காலத்தை அவர் ஓன் டைம் அவருக்கு ஸ்தோத்திரம் சொந்த நேரத்தில் செய்யும்படி விரும்புகின்றார். மூன்றாவதாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு வசனம். 1 பேதுரு 5:6 வசனம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு, முதலாவது சொன்ன குறித்த காலம் செட் டைம், இரண்டாவது சொன்ன தகுந்த காலம் ஓன் டைம், மூன்றாவது இங்கே பார்க்கிறோம் ஏற்ற காலம் டியூ டைம், ஏற்ற காலம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை மேன்மைப்படுத்த, நம்மை உயர்த்த ஒரு காலத்தை அவர் குறித்து வைத்திருக்கிறார். அது எப்போ வரும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் உண்மையுள்ள மனுஷனாய் இருந்தபடினால அவன் பிரதானிகளுக்கு மேற்பட்டவனாக, ஸ்தோத்திரம் தேசாதிபதிகளுக்கு மேற்பட்டவனாக உயர்த்தும்படியாக பிரியமானவர்களே தரியு ராஜா தான் உள்ளத்திலே அவர் எண்ணினார் என்று பார்க்கின்றோம். எல்லாருக்கும் மேற்பட்டவனாக உயர்த்தும்படியாக. பிரியமானவர்களே, யோசேப்பு எகிப்திலே ஸ்தோத்திரம் அவன் சிறைக்கு கடந்து போனான், ஒரு சிறைச்சாலையில அடைப்பட்டு இருந்தான். ஆனால் அந்த தேசத்துல பிரியமானவர்களே ஒரு கவர்னராக, ஒரு ஆளுநராக, ராஜாவுக்கு அடுத்தபடியான ஸ்தோத்திரம் ஒரு இடத்துல யோசேப்பை தேவன் உயர்த்தினதை பார்க்கிறோம். ஏற்ற காலம் உயர்த்துவதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு, நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு, தேவன் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு, தேவன் உன் நிலையை மாற்றுவதற்கு, விரும்புகிற காரியம் நிறைவேறுவதற்கு ஆண்டவரிடத்துல ஒரு காலம் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் கரத்திலே அடங்கி இருக்கிற பொழுது, அவர் கரத்திலே இருக்கிற பொழுது அந்த சூழ்நிலையை தேவன் நமக்கு ஏற்படுத்துவாராக. நான்காவதும் கடைசியுமாக நாம் முறையாக வாசித்த 102வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிப்போம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவேன். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. நான்காவதாக தயை செய்யும் காலம், கம்பேஷன் டைம், மனம் இறங்கும் காலம், சகாயம் செய்யும் காலம். ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திரம் அவருடைய தயவை நாடிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய தயவு இல்லாம இன்றைக்கு நாம ஸ்தோத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. நம் தேசத்திற்கு ஆண்டவர் தயை செய்ய வேண்டும், மனம் இறங்க வேண்டும், கரிசனை காட்ட வேண்டும். தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற உயிர் பலிகள் ஆண்டவரால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உயிர் பலிகள் ஏற்படுவதற்கு இவர்கள்தான் காரணம், அவர்கள்தான் காரணம்,
இதையெல்லாம் முன்கூட்டியே செய்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது என்று ஒருவரை ஒருவர் குறை சொல்லி அவர்கள் தங்களை தாங்களே தப்பித்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையில பிரியமானவர்களை பார்க்கிறதை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவமனைகளிலே சிகிச்சை கொடுப்பதற்கான இடம் இல்லை, ஆக்சிஜன் வைப்பதற்கான அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கவில்லை, போதுமான இந்த கொரோனா தொற்றை துரத்துவதற்கான மருந்துகள், மாத்திரைகள், அந்த இன்ஜெக்ஷன்ஸ் உடனே லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கொடுப்பதற்கு போதுமானதாக உடனே அது தயார் நிலையில் இல்லை. எவ்வளவு துரிதமாக செயல்பட்டு இதையெல்லாம் சரி செய்து விட முடியும் என்று அங்கலாய்ப்போடு ஒவ்வொருவரும் பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் அவர்கள் தங்கள் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவு இந்த காலத்திலே வெளிப்படவில்லை என்றால் இன்னும் நடக்க போகிற சூழ்நிலைகள் பார்ப்பதற்கு அல்லது நாம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்கிற செய்திகள் வேதனைக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் வாசித்த இந்த 102வது சங்கீதத்திலே ஆண்டவர் துயரத்தில் ஆறுதல் செய்கிறவர், துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்து அந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற பொழுது தேவன் அந்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். மிகுந்த உபத்திரவ சூழ்நிலையிலே தேவ மனிதன் விண்ணப்பிக்கிற ஒரு விண்ணப்பமாக தான் இந்த 102வது சங்கீதம் பிரியமானவர்களே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த துயரமான துக்கமான சூழ்நிலை என்ன சூழ்நிலை? இன்றைக்கு நம்ம தேசத்தில் துயரமான சூழ்நிலை என்ன என்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஒவ்வொருவரும் பாரத்தோடு நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு துயரமான சம்பவம் நடந்தது போல இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் சில இடத்துல பார்க்கிறோம் அது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு தேசத்திற்கே அல்லது உலகத்திற்கே ஒரு துயரமான சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது போல சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு அழிவிலே சிக்கின ஒரு தேசத்தை பிரியமானவர்களே காண்பிக்கிறது போல இந்த சங்கீதம் இருக்கிறது. ஒருவேளை பாபிலோனின் அடிமைதனத்தில் இருந்தபோது அவர்கள் அங்கே அழிக்கப்பட்ட கொடுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை, தங்கள் சொந்த தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு போன சூழ்நிலை, தங்கள் சொந்த தேசம் எரிக்கப்பட்ட சூழ்நிலை, பாழாக்கப்பட்ட சூழ்நிலை, அங்கு அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிற அழிவை வெளிப்படுத்தின ஒரு சூழ்நிலையை அவர் ஒருவேளை சுட்டி காட்டுகிறாரா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நேரம் கிடைக்கும் போது இந்த வசனத்தை நான் ஒவ்வொன்றையும் விளக்கி சொல்வதற்கான நேரம் இல்லை. இங்கே இந்த தேவ மனிதன் பிரியமானவர்களே தன் வாழ்விலே வந்த அந்த துயரத்தை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் ஒவ்வொரு வசனத்தில் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், என் நாட்கள் புகையை போல் ஒழிந்தது, என் எலும்புகள் ஒரு கொல்லியை போல் எரியுண்டது, என் இருதயம் புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்து என் போஜனத்தை புசிக்க மறந்தேன், என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொள்கிறது, வனாந்தர நாரைக்கு ஒப்பானேன், பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன், நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன், நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன் என்று பிரியமானவர்களே தன்னுடைய துயர சூழ்நிலையை
இங்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இங்கே தேவ மனிதன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, 13ஆம் வசனத்து, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலம், அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் தயை பெற்றுக்கொள்வதற்கு, நம் தேசத்தின் மீது தயை காண்பிப்பதற்கு நீங்களும் நானும் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் நிச்சயமாக வரும். நிச்சயமாய் சூழ்நிலை மாறும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இரக்கம் காண்பிக்கிற நேரம் வந்திருக்கிறது. உங்கள் ஜெபத்தினாலே, ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறதுனாலே, ஆண்டவரை நோக்கி ஒவ்வொருவரும் பார்க்கிறதுனால நமக்கு என்ன இருக்குங்க? நமக்கு ஒன்றும் நடக்கலை, நமக்கு இந்த கொரோனா தொற்று வரலை, நமக்கு எந்த பொருளாதாரம் பாதிப்பும் இல்லை, நான் ரொம்ப ஆசீர்வாதமாக தான் இருக்கிறேன், நல்ல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்தில் எப்போது என்ன நடக்கிறது சற்று சிந்தித்து பாருங்க. நம்ம திருச்சபையில் ஸ்தோத்திரம், எங்கெங்கேயோ கேள்விப்பட்டோம். சபையில் ஒரு மூப்பரை இந்த கொரோனா தொற்று நிமித்தம் இந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு பரிதபித்து மருத்துவமனையில் குறித்த நேரத்தில் இடம் கிடைக்காம அவர் உயிர் பறி போனதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் சித்தம் அவருடைய சமூகத்திலே அவரை சீக்கிரமாக அழைத்து கொள்ள சித்தமாயிருந்து அழைத்து கொண்டார். இன்னைக்கு நம்ம பலவிதமான வேதனைகளை இருக்கிறோம். ஆண்டவர் தயவு காண்பிக்காவிட்டால் நம்ம உலகத்தில், நம்ம தேசத்தில் வேற என்ன சூழ்நிலையெல்லாம் நடக்குமோ என்று சொல்லி தெரியாது. ஆண்டவரிடத்தில் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம் நாம் கேட்போம். ஆண்டவரே, நீர் இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர், மிகுந்த கரிசனை உள்ளவர், எங்கள் தப்பிதங்களை பாராமல் எங்களுக்கு உதவுகிறவர், நீர் மாறாதவராய் இருக்கிறீர், எங்கள் நிலையை கண்ணோக்கி பாரும் என்று ஆண்டவரிடத்தில் நாமும் கேட்க வேண்டும். இங்கே ஜெபிக்கிறான், சீயோனுக்கு இறங்குவீர். சீயோன் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கி தாவரித்து கொண்டிருக்கிற இடம். அந்த இடத்திற்கு ஒரு அழிவு வந்த போது, ஆண்டவரே நீர் இறங்குவீர் என்று இந்த தேவ மனிதன் கெஞ்சுகிறது போல, தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் கூட நம்முடைய தேசத்திற்காக ஆண்டவரே இறங்குவீர், தயவு செய்வீர், குறித்த காலத்திலே நிலையை மாற்றுவீர் என்று பிரியமானவர்களை நாம் கேட்கிற பொழுது ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் இந்திய தேசத்தின் மீது, நம் தமிழகத்தின் மீது, நம் பட்டணங்கள் மீது ஆண்டவரே தயவு செய்யும். கம்பேஷனாயிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே இரக்கம் காண்பிக்கிற நேரத்தை வெளிப்படுத்தி அருளும் என்று பிரியமானவர்களே ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அந்தந்த காலத்திலே அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர் என்று வாசிக்கும். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இந்த நிலை மாறுவதற்கு நிச்சயமாக என்னுடைய ஜபத்தினாலே மாறும். தேவ சமூகத்திலே இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் சீயோனுக்கு இறங்கினாரே, தேவன் நம் தேசத்திற்கும் இறங்கும்படியாய், நம் தேசத்திற்கு தயவு செய்யும்படியாக இங்கே தேவ மனிதன் துக்கத்திலே மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து விண்ணப்பித்தது போல நீங்களும் நானும் விண்ணப்பிக்கிற போது தேவன் தயவு செய்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவார். ஆண்டவர் சமூகத்திலே நாமும் கூட தேவனுடைய தயவுக்காக, தேவனுடைய இரக்கத்திற்காக, தேவனுடைய கோபாக்கினை மாறும்படியாக, தேவன் அன்புள்ளவர், அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்ததாமே திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனுசரிக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளை அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றோம். நமது சபை குடும்பங்களுக்காக ஜெபியுங்க.
அருமையான இந்த கொரோனா தொற்றில் பிடிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் துரிதமாக அவர்கள் விடுதலை பெற ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துவாராக. நமது திருச்சபை ஆராதனைகளிலே நாம் பங்கு பெறக்கூடிய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். உங்கள் வீடுகளிலே நீங்கள் தொடர்ந்து ஆராதிங்க, ஜெபியுங்க. ஆண்டுடைய ஊழியத்தை உங்கள் உதார்த்தமான காணிக்கைகளினாலும் தொடர்ந்து தாங்குங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அப்படி தாங்கக்கூடியவர்கள் இடைப்பட்ட வார நாட்களிலே ஆலயத்தில் வந்து போதகரிடத்தில் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ஜபித்து கொண்டு அந்த காணிக்கைகளை படைத்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லது நம்முடைய திருச்சபையுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வாட்ஸ்அப் குழுவில் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதிலே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்படியும் உங்களை அன்போடு பட்சமாக கேட்டுக்கொள்கின்ற. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 280வது பாடலிலே சில சரணத்தை பாடி நாம் ஜெபிப்போம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதேன். முதல் சரணமும் 3வது சரணமும் 4வது சரணமும் பாடும். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரும் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரும் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கேட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். திசை கேட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலம் உன் தடியும் உண்மையாய்
பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. காலங்களையும் சமயங்களையும் சூழ்நிலைகளையும் நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். அதினதின் காலத்திலே நீர் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறவர் என்று ஆண்டவரே நாங்கள் அறிகின்றோம். தயை செய்யும் காலத்தை எங்கள் தேசத்தின் மீது ஆண்டவரே நீர் ஊற்றும் அப்பா. ஆண்டவரே, சீயோனுக்கு தயை செய்யும் காலம் வந்தது என்று நாங்கள் வாசித்தோம். எங்கள் தேசத்திற்கு தயை செய்யும் காலம் உம்மால் வரட்டும் அப்பா. மருந்து மாத்திரைகள் மற்ற சூழ்நிலைகளால் மட்டுமல்ல ஆண்டவரே, நீர் மனம் இறங்காவிட்டால், நீர் தயவு காண்பிக்காவிட்டால் ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மீது வரக்கூடிய அழிவிலிருந்து எங்களை நீர் மீட்காவிட்டால் எங்களுக்கு அருமையானவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தங்கள் இன்னுயிர்களை இந்த கொரோனா தொற்றினாலே ஆண்டவரே இழந்து கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த இழப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம், இதுவரை இல்லாத ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த வீதிகளிலே ஆம்புலன்ஸ் சத்தம் அதிகமாய் ஆண்டவரை ஒலித்து கொண்டே இருக்கிறது. மருத்துவமனைகளே இடமில்லாத சூழ்நிலைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருந்து கொண்டிருக்கிறது. சிகிச்சைக்கான போதுமான மருந்து மாத்திரைகள் இல்லாத நிலையில இருக்கிறார்கள். ஆண்டவரே, இதற்காக ஏராளமான பேர் ஸ்தோத்திரம் ஜபத்திலே உமது சமூகத்திலே பரிதவித்து கொண்டிருக்கிறார்கள். உதவி செய்ய மாட்டீரோ? தயவு காண்பிக்க மாட்டீரா? இரக்கம் காண்பிக்க மாட்டீரா? உமது அற்புத செயலை வெளிப்படுத்த மாட்டீரா? இந்த தொற்றிலிருந்து எங்கள் தேசங்களை விடுவிக்க மாட்டீரா என்று ஆண்டவரே உமது இரக்கத்திற்காக நாங்கள் நிறைந்து கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதோ உமது சமூகத்தில் எங்களை தாழ்த்துகின்றோம். இந்த கொடிய கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் மக்களை காப்பாற்றுகின்ற இந்த உன்னதமான சமூக பணியிலே ஈடுபடுகின்ற எல்லா உமது அடியார்களுக்காக மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஆண்டவரே ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். முக்கியமாக தமிழகத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் முதலமைச்சராய் ஆண்டவரே பொறுப்பேற்று சில ஆண்டவரே நாட்களுக்குள் ஏராளமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் பணிகளை செய்து கொண்டிருக்கிறதான எங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்காக, அமைச்சர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, மருத்துவர்களுக்காக, சமூக பணியாளர்களுக்காக, செவிலியர்களுக்காக, காவல்துறையினருக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், துதிக்கிறோம். ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்காக ஆண்டவரே இந்த தொற்றில் பிடிக்கப்பட்டிருக்கவர்களை எப்படியாகிலும் காப்பாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி இதற்காக பிரயாசப்படுகிற எல்லாருக்காக ஜெபிக்கின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. உமது கரத்திலே இந்த நாளிலும் எங்களை தாழ்த்துகின்றோம். கர்த்தர் பெரிய மாற்றத்தை ஆண்டவரே தயை செய்யக்கூடிய ஒரு நிலையை நீர் ஏற்படுத்த போகிறீர். அதற்காக நாங்கள் மனதார நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய வாரத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றோம். போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொருடைய வேலை தளத்திலும் தேவன் அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை தந்து, ஆசீர்வாதங்களை தந்து, பாதுகாப்பை தந்து, பராமரிப்பை தந்து நடத்தும். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே வயது முதிர்வில் இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்கள், தாய்மார்கள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் ஒவ்வொருவரை பாதுகாத்து கொள்ளும். எங்கள் இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காக தந்தை பேராயரை அவர்களுக்கு கொடுத்த சுகத்திற்காக நன்றி. பிரதம பேராயர், சென்னை பேராயர் எல்லாருக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே இந்தியா முழுக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் இந்திய சுவிசேஷ சபைகளிலும் ஏராளமான ஆண்டவரே போதகர்கள், திருச்சபை விசுவாச பெருமக்கள் இந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த கொரோனா தொற்றினாலே ஆண்டவரே உயிரிழந்திருக்கிறதை பார்க்கிறோம் அப்பா. அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலா இருப்பீராக. இப்போதும் அது சமூகத்திலே எங்கள் சபையினுடைய அன்பு சகோதர சாம் அவர்களை இழந்திருக்கிற குடும்பத்திற்காக மீண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் அவர்களை ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி நடத்தும்.
விசேஷமாக தொற்றிலே பிடிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் ஏராளமான லட்சக்கணக்கான தேவையின் மத்தியிலே ஆண்டவரே சிகிச்சை பெற்று வருகிற நமது அடியார்களுக்கு தேவைகளை சந்தித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்கள் விடுவிக்கப்பட சுகம் பெற்று நன்மையை ஆண்டவர் கொடுத்தார் என்று நன்றி செலுத்தி கர்த்தர் கிருபை தான். கடந்த நாட்களில் ஆண்டவரே அடியாருக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே நீங்க கொடுத்த நல்ல சுகத்திற்காக விடுதலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரலை நிகழ்ச்சியில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக துதிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இப்போதும் ஆண்டவரே இந்த ஆராதனையை நாங்கள் ஆன்லைன் வழியாக நடத்துவதற்கு உதவி கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்துகின்ற இந்த மாத திருப்பணிக்காக தாங்கள் ஆண்டவரே காணிக்கைகளை படைத்து தாங்க போகின்ற எல்லாருக்காய் துதிக்கின்றோம். ஆசீர்வதி எங்களை ஆசீர்வாதத்தோடு வழி நடத்தும். துதிகான மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதம் முடிந்த பிறகு ஒரு சரணம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தாபரிப்பாராக. ஆமென். காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.